Blessing and the bread. Sacrament prayers. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep His commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do eat remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalms chapter 32 verse 1 to 11. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை. எவனுடைய மீறுதல் வசனம் 1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவனுடைய பாவம் மூடப்பட்டதே, அவன் பாக்கியவான். Yes, Psalms of the David, Machiel. Blessed is he who transgression is unforgiven, whose sin is covered. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதே, அவன் பாக்கியவான். Blessed is the man unto whom the Lord putteth not an iniquity, and in whose spirit there is no guile. வசனம் 3. நான் அடக்கி வைத்த
நினைத்தது மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் விழுந்து போயிற்றே. When I keep it silence, my bones vexed, hold to God my and regain all the days long. வசனம் 4. இரவும் பகலும் மேன்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று. சேலா. For day and night and day hid and was and heavy upon me. My mustache is turned into the trigger of the summer. ஷேலா. வசனம் 5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா. I acknowledge it my sin unto thee, and many iniquity have not hidden. I said, I will confess my transgressions unto the Lord, and thou and forgivest the iniquity of my sin. Selah. வசனம் 6. அதற்காக சகாயம் கிடைத்த காலத்திலே பக்தி உள்ளவனென்றும் என்னும் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. For this and shall and every one that is and godly pray unto thee in times when thou mayest and be and found. Surely in these floods of the great waters they shall not come in nigh unto him. வசனம் 7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்து கொண்டபடி செய்வீர். சேலா. Thou had my hand hiding place. Thou shalt and previous me and from the trouble. Thou shalt and compass in me about with a song of the deliverance. Selah. வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது வசனம் வரபடி இருக்கு. I will and instigate thee and teach thee in the way which thou and shalt and go. I will and guide thee with many eyes. வசனம் 9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரைகளைப் போலவும் கோவேறு கழுதைகளைப் போலவும் இருக்க வேண்டாம். Be he not an as the mule which and have no an understanding, whose mouth and most and be hailed in with bit in hand breely, lest they and come near unto thee. வசனம் 10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். Many sorrows and shall and be to these wicked, but and he that and trusteth in the Lord, mercy shall and compass in the boat. வசனம் 11. நீதிமான்களை கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். Be glad in the Lord and rejoice ye righteousness and shout for joy. All ye that hear and upgrade in the heart. செம்மையாக இருக்கு இந்த வசனம். ஃப்ரெண்ட்ஸ், இது தினத்தில் கண்ணன் வந்தான் வீட்டுக்கு புது வண்டி வாங்கியிருக்கேன்னு. அதேமாதிரி தினத்தில் நிறையா கஸ்டமருக்கு சொன்னேன் என்னோடய யூடியூப்ஸ் பற்றி, சேனல்ஸ் பற்றி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நேற்று நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடவுளோட பெரிய கிருபை நடந்துச்சு, கொடுத்தாரு. நன்றி.